வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ராயன் படத்துலேருந்து வந்த வாட்டர் பேக்கெட் சாங் வந்து வீடியோஸ் உங்களுக்கு வைக்கிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு அதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை ராயன் படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், தட்டி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் தட்டி பாருங்கள். வேற லெவல் படம் தாங்க. ஸோ முதல்ல நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். நீ அடி செல்லும் சரி, எனக்கு இந்த பாட்டுல இருந்து நிறையவே பிடிக்கும். விஷுவலி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷுவல்லாம். ஆக்சுவலி குவைட் வைபிங். உண்மையை சொல்லணும்னா சந்தோஷ் நாயரோட மியூசிக், அவரோட குரல், அவர் தான் பாடுறாரு நினைக்கிறேன். ஏதாவது தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நீ வாங்கி வர சொல்லியிருப்பேன் இந்த ரிவ்யூலயே. இந்த அபர்ணா, சுந்தி கிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே தனுஷ் தான். தனுஷை ரெசம்பிள் பண்றாங்க. அவரோட கேரக்டரிஸ்டிக் அப்படியே இருக்கும். நான் திரும்பி சொல்றேன், ராயன் தனுஷ் இல்ல, தனுஷ் கேரக்டர். அவரை அதை பண்ணியிருந்து எப்படி பண்ணியிருப்பாரு, அப்படிதான் ரெசம்பிள் பண்ணியிருப்பாங்க. நீங்க மேக்கிங் ஆஃப்லயே பார்த்துருப்பீங்க. தனுஷ் அந்த டான்ஸுக்கு ஆடுறதா இருக்கட்டும், அதை இமிடியேட் பண்ணி அவங்க ஆடுறதா இருக்கட்டும். பையன் போட்டோ ஓடி பார்த்து ஆக்சுவலி இது நம்ம சந்தோஷ் நாயரோட டச். இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கல. செல்வியில காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். சரி, நல்ல ஒரு பாட்டுங்க. அது பியோர் சந்தோஷ் நாராயணன் அவரோட வைப்பு தான். அந்த அம்மா போலே அஜா போலே அவரோட அந்த பாட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறது வந்து வழக்கம். சீரியஸே செம்ம வைப்பா இருந்துச்சு.
அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஷோல்டர் ஆட்டி ஒரு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா தேட்டர்ல வந்து இந்த பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே வெளியே ஆகல. இந்த வாஷ்ரூம் போறதால ஒண்ணுமே போல, எல்லாருமே அங்கேயே இருந்தானுங்க. அந்த பாட்டுக்கு வந்து லிட்டரலி எல்லாம் வைப் பண்ணாங்க. என் பக்கத்துல இருந்தவங்களும் சரி, மின்னுக்கு இருந்தவங்களும் சரி, அந்த ஒரு வைப் இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த வைப்ல பூந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்லாவே இருந்துச்சு. அதுவும் அந்த அபர்ணாவோட அவங்களோட அந்த ரியாக்ஷனா இருக்கட்டும், செம்ம கியூட். அண்ட் அதே சமயத்துல நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப சிங்க் ஆனுச்சு. அந்த சீனுக்கும் அவங்க பண்ற அந்த சேட்டைகளுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் சுந்திக் விஷன் எஸ் as யூஷுவல் அவர் கேரக்டராகவே வாழ்ந்தாரு. உண்மையாக நல்லாவே இருந்துச்சு. 2 பேருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எஸ் ஐ ஆல்வேஸ் இந்த ரிவ்யூல தான் சொல்லியிருந்தேன், இதுலயே தான் நான் சொல்றேன். அது எல்லாமே நம்ம தனுஷ் தான். அந்த இடத்துல வந்து நல்லா வச்சு பாருங்க. நீங்க தனுஷை போட்டீங்கன்னா அது அவர் அவர் அப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் அந்த அந்த ஒரு மேக்கிங்ல தான் இருந்திருக்கிறாரு. சர்ப்ரைசிங்லி நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மேக்கிங் ஆஃப் வீடியோல பாத்தீங்கன்னா அவர் அதை தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. அவரும் டான்ஸ் மாஸ்டரும் ஆடும் போது வந்து அந்த ரியாக்ஷன் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஈவன் அந்த தூக்கிட்டு போறத கூட வந்து தனுஷ் தூக்கிட்டு போய் காமிக்கிறாரு. ஸோ இட்ஸ் லைக் ஸோ ஆப்வியஸாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் நல்லாவும் இருந்துச்சுங்க. ஒரு எப்படி நம்ம சொல்கிறேன், தனுஷோட கேரக்டர் வந்து சுந்தீப் கிஷன் தான் எப்படி இருப்பாரு, தனுஷோட கேரக்டரில் வந்து நம்ம அவங்க பேர் என்னது அப்புறம் நான் எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த புரிதல் வந்துருச்சு. ஸோ குவைட் குட். அண்ட் சாங் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து நிறைய பாடல்கள் இந்த பாடல் வந்து உண்மையாலேயே ஒன் ஆஃப் த வைபான சாங் தான். அது என்னன்னு தெரியல, உண்மையாக நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து உங்களோட பிளேலிஸ்ட்லயும் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் நம்புறேன். எத்தனை இடத்துல வந்து இந்த பாட்டை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மக்களே. ஸோ இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் we are road to 10K சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் தென் நம்ம கரண்ட்லி போட்ட 2 வீடியோஸுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. இதில் பெஸ்ட் பண்ண தெரியுமா, நான் போட்ட 40 நிமிஷம் வீடியோவுக்கு என் மூஞ்ச சலிக்காமலாம் பார்த்துருந்துருக்கிறீங்க. எப்படா நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து யூடியூப்ல இருந்துச்சு, நம்ம பார்க்கலாங்க எவ்வளோ தூரம் நம்ம மூஞ்சா பார்த்துருக்கானு. ஒருத்தலாம் சலிக்காமல் என் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்கானுங்க. அதை பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ல எனக்கு வந்து பர்சனலாக சொல்லும் போது லைக் பரவாயில்லப்பா, நம்ம மூஞ்சியும் பார்த்துருக்கானுங்க. ஏன்னா என் மூஞ்சி நிலை என்னால் உங்களால் பார்க்க முடியாதுதான் உண்மை. சரியா, அது ஒரு கசகசன்னு அசிங்கமாக இருந்திருப்பேன், அது நல்லாவே எனக்கு தெரியும். இருந்தாலுமே அதை பார்த்து அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, டிக்டாக்ல வீடியோ போட்டிருந்தேன், அங்கேயும் ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லை, இதை வச்சு நான் லைஃப்பும் செஞ்சேன் டிக்டாக் லைஃப்பில், அப்பயும் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஃபீல் ஆனிச்சு, இதான் உண்மை. ஓகேயா, ஸோ நான் திருப்பி அதான் சொல்கிறேன், கான்டெக்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வாங்க. புரியாமல் சண்டைக்கு வந்தீங்கன்னா வந்து நான் ஒன்றும் உங்கள் மூக்குடைக்க தேவையில்லை, நீங்களே உடச்சிட்டு போயிடுவீங்க, அவ்வளோதான். இதான் மேட்ரு. ஓகே, கான்டெக்ட்ஸ் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன வேணா ஆகியமெல்லாம் நீங்கள் வரலாம், பிரச்சனையே இல்லை. பிகாஸ் நிறைய பேர் ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா, ஹிப்பா பற்றி தப்பாக பேசுகிறேன், அந்த அண்ணனை பற்றி நான் பேசவே இல்லைடா, அந்த அண்ணனை பற்றி நான் பேசியிருந்தேன்னா போய் நான் ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டேன், அவர் போய் நான் பார்த்துருக்க மாட்டேன், அவருக்கு நான் கேள்வி கேட்டிருக்க மாட்டேன், அவரை பற்றி நான் எதுவும் பேசியிருக்க மாட்டேன், ஒன்றுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன் அந்த கான்சர்ட்டுக்கே போயிருக்க மாட்டேன். சரியா, ஹி ஆல்வேஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன் எப்பயுமே. இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே. ஸோ அவர் ஹேட் பண்ணுறலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மனசை மட்டுக்கு வந்தார், சொன்ன மாதிரியே வைப்பை கொடுத்தாரு, கிளம்பிட்டாரு, அவ்வளோதான். ஓகேயா, நான் பேசுனது மேனேஜ்மெண்ட் பற்றி. அது கூட மேனேஜ்மெண்ட் நான் இறங்கிலாம் பேசலை, ரொம்பவே சட்டிலாக தான் பேசியிருக்கேன். இறங்கி பேசுகிறாதான் இன்னும் வேறு லெவலில் வந்துருக்கோம். நாங்கள் இறங்கி பேச ரொம்ப சட்டிலாக பேசியிருக்கோம். ஏன்னா அவங்கள எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்காங்க. சில மாற்றங்களை பண்ணால் நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல வந்தேன், தவிர இதை செஞ்சிருக்கே வேணாண்டா அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஓகேயா, ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் ஐ திங்க் இதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான், இதே ஒரு ஃபீட்பேக் தான் வந்து மோஸ்ட் பீப்புள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பார்த்த வரைக்கும் டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்லாம். ஸோ அடுத்த தடவை வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து இவங்க இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ரீ ப்ரொடக்ஷன் இவங்க இதை நடத்துனாங்கன்னா மேபி குவான்டிட்டி ஏற்ற மாதிரி லொக்கேஷனையும் இல்லை லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கான்சர்ட் நடத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும். யாரும் மயக்கப்பட தேவையில்லை, யாரும் டீஹைட்ரேட் ஆக தேவையில்லை, இன்னும் மற்ற விஷயங்களையும் வந்து யாரும் பாதிக்கப்பட தேவையில்ல. ஏன்னா நிறைய ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு, இதான் உண்மை. அது நான் கண்ணாலும் பார்த்ததும் இருக்குது, என் ஃப்ரெண்டு பார்த்ததும் இருக்குது, அப்படியே அவன் நிறைய பேர் பார்த்ததும் இருக்குது, அழுது போனதான் பார்த்துருக்கானுங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். எஸ், க்ரௌடுன்னு இருந்தால் இந்த மாதிரி சில தேவாங்க இருப்பானுங்க, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவு சிக்குனானுங்கன்னா வச்சு அங்கேயே செஞ்சுருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
ஒரு சிக்காத பட்சத்தில் வரைக்கும் அவனுங்க தப்பிச்சுட்டு இருப்பானுங்க, அவ்வளோதான். அப்புறம் சிக்கானா அங்கேயே வச்சு செஞ்சுருங்க நான் தேவாங்க பையனுங்கெல்லாம். அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ கான்டெக்ட்டை முடிச்சுக்கிட்டேன். என்னோட ரியாக்ஷன் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வாரம் வேறு லெவல் ஒரு கான்டென்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கான்டென்ட் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. அதை நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஒர்க்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து வருதுன்ட்டு. ஆனால் வரும்போது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நான் அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் என் கூட லைஃப்பில் பேச நினச்சிங்கன்னா, நேரில் பேச நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பேசலாம். என் லைஃப் வந்து ராஜ் ஃபிலிம் ரியா இதே பேர் தான். நீங்கள் டிக்டாக்ல வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இப்போ லைஃப் வர போகிறேன் இன்னும் ஃபியூ மினிட்ஸில். இந்த வீடியோவில் எனக்கு கையில் இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் லைஃப் வந்துடுவேன். அந்த லைஃப்பில் நம்ம உங்களை செக் அவுட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம்.